சோழ நாட்டின் காவலன். பகுதி 3. அறத்தின் வெற்றி. அத்தியாயம் 18. நாகையின் நள்ளிரவு போர். இரவு தன் கருப்பு போர்வையால் உலகத்தை மூடியிருந்தது. முழு நிலவு வானத்தில் ஒரு வெள்ளித் தட்டைப் போல ஜொலித்துக் கொண்டிருந்தது. அதன் ஒளியில் நாகப்பட்டினம் துறைமுகத்தின் கடல் நீர் அமைதியாக பிரகாசித்தது. ஆனால் அந்த அமைதி ஒரு பெரும் புயலுக்கு முன் இருந்த இறுதி மௌனம். அந்த மௌனத்தை கிழிக்க 2 படைகள் இருளில் காத்துக் கிடந்தன. ஒன்று நாட்டை காட்டிக் கொடுக்க, மற்றொன்று நாட்டை காப்பாற்ற. நள்ளிரவு முதல் சாமம் முடிந்து 2ஆம் சாமம் தொடங்கியது. துறைமுகத்தின் தெற்கு பகுதியில் கடலை ஒட்டியிருந்த அடர்ந்த தென்னந்தோப்பில் 20க்கும் மேற்பட்ட உருவங்கள் பதுங்கியிருந்தன. அவர்கள் பாண்டிய நாட்டிலிருந்து வந்திருந்த தீ வைப்பதில் தேர்ந்த வீரர்கள். அவர்கள் தங்கள் தலைவர் கொடுமுடி என்பவனின் சைகைக்காக காத்திருந்தனர். அதே நேரத்தில் துறைமுகத்தின் உள்ளே கடற்படை தளபதி கருணாகரன் தன் மாளிகையில் வெற்றி களிப்பில் மதுவருந்திக் கொண்டிருந்தான். சோழர்களின் கடற்படை இன்று இரவோடு சாம்பலாகிவிடும். நாளை விடிந்ததும் அமைச்சர் விக்ரமகேசரி அனுப்பப் போகும் பொன்னும் பதவியும் தனக்கு கிடைக்கும் என்ற கனவில் மிதந்து கொண்டிருந்தான். அவன் அறியவில்லை, அவனது அழிவு அவனை 4 புறமும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை. திடீரென்று துறைமுகத்தின் தலைவாயிலில் ஒரு பெரும் ஆரவாரமும் குதிரைகளின் கனைப்பொழியும் கேட்டன. சோழ பேரரசர் வாழ்க, இளவரசர் இராசேந்திரர் வாழ்க என்ற விண்ணை பிளக்கும் முழக்கங்களுடன் இளவரசரின் குதிரைப்படை ஒரு பெரும் வெள்ளம் போல துறைமுகத்தின் தலைவாயிலை தாக்கியது. தாக்குதலை சிறிதும் எதிர்பாராத அங்கே காவலிலிருந்த துரோகிகளும் பாண்டிய ஒற்றர்களும் நிலைகுலைந்தனர். இளவரசரின் வீரர்களின் வாழ்வீச்சுக்கு முன் அவர்களால் நிற்க முடியவில்லை. தலைவாயிலில் ஒரு பயங்கரமான போர் தொடங்கியது. தென்னந்தோப்பில் பதுங்கியிருந்த கொடுமுடியும் அவன் ஆட்களும் இந்த திடீர் தாக்குதலை கண்டு திகைத்தனர். என்ன நடக்கிறது? இளவரசரின் படை எப்படி இங்கே வந்தது என்று குழப்பத்தில் ஆழ்ந்தனர். அந்த குழப்பம்தான் வீரபாகு காத்திருந்த தருணம். இளவரசரின் படை தலைவாயிலில் தாக்குதலை தொடங்கிய அதே கணத்தில் வீரபாகுவும் அவனது 20 தேர்ந்த வீரர்களும் கடலின் குளிர்ந்த நீரில் சத்தமின்றி நீந்தி துறைமுகத்தின் கப்பல்களுக்கு அடியில் வந்து பதுங்கினர். அவர்கள் தங்கள் வாள்களை முதுகில் கட்டிக்கொண்டு மூச்சு விடுவதற்காக அப்போதப்போது நீருக்கு வெளியே தலையை நீட்டினர். அவர்களின் இலக்கு தளபதி கருணாகரனின் மாளிகை. அது கடலை ஒட்டி ஒரு உயர்ந்த பாறையின் மீது கட்டப்பட்டிருந்தது. வீரபாகு தன் வீரர்களுக்கு சைகை காட்டினான். அவர்கள் கப்பல்களின் வடங்களை, கயிறுகளை, கழுகுகளைப் போல பற்றி சத்தமின்றி மேலே ஏறி கப்பல்களின் தளத்தை அடைந்தனர். அப்போது கொடுமுடியும் அவன் ஆட்களும் இளவரசரின் தாக்குதலால் ஏற்பட்ட குழப்பத்தை பயன்படுத்தி தங்கள் வேலையை தொடங்க முடிவு செய்தனர். அவர்கள் கைகளில் தீப்பந்தங்களுடன் சோழர்களின் பெரும் போர்க்கப்பல்களை நோக்கி ஓடி வந்தனர். அவர்கள் ஒரு கப்பலின் மீது தீப்பந்தத்தை வீச எத்தனித்தபோது எங்கிருந்தோ வந்த அம்புகள் சீறி பாய்ந்து வந்து அவர்களின் கைகளை துளைத்தன. ஆ என்ற அலறலுடன் தீப்பந்தங்கள் கீழே விழுந்தன. கொடுமுடி நிமிர்ந்து பார்த்தான். அங்கே கப்பல்களின் உச்சியில் வில்லேந்திய கானகத்து வீரர்களைப் போல வீரபாகுவின் வீரர்கள் நின்று கொண்டிருந்தனர். பிடியுங்கள் அவர்களை என்று கொடுமுடி கத்தினான். ஒரு பயங்கரமான சண்டை கப்பல்களின் தளங்களில் தொடங்கியது. 20 சோழ வீரர்களுக்கும் 20 பாண்டிய வீரர்களுக்கும் இடையில் ஒரு வாழ்வா சாவா போராட்டம். வாள்கள் மோதும் ஓசையும் வீரர்களின் மரண ஓலமும் அந்த இரவின் அமைதியை கிளைத்தன. வீரபாகு இந்த குழப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு தளபதி கருணாகரனின் மாளிகையை நோக்கி பாய்ந்தான். அவனுடன் 5 தேர்ந்த வீரர்கள் மட்டும் சென்றனர். மாளிகையின் வாயிலில் தளபதியின் மெய்க்காப்பாளர்கள் 4 நின்றனர். அவர்கள் வீரபாகுவையும் அவன் ஆட்களையும் தடுத்தனர். யார் நீங்கள்? உள்ளே செல்ல அனுமதியில்லை. வீரபாகு எதுவும் பேசவில்லை.
அவன் கண்கள் நெருப்பை கக்கின. அடுத்த நொடி அவன் தன் வாளை உருவி பாய்ந்தான். அவனது வீரர்களும் பாய்ந்தனர். ஒரு சிறிய ஆனால் மூர்க்கமான சண்டைக்கு பிறகு அந்த 4 மெய்க்காப்பாளர்களும் வீழ்த்தப்பட்டனர். வீரபாகு மாளிகையின் கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தான். அங்கே மது கோப்பையுடன் தள்ளாடிய நிலையில் நின்றிருந்த கருணாகரன் உருவிய வாளுடன் நின்ற வீரபாகுவைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்தான். அவன் கையிலிருந்த மது கோப்பை நழுவி கீழே விழுந்து சிதறியது. வீரபாகு, நீயா? நீ எப்படி இங்கே வந்தாய்? அவன் குரல் பயத்தால் பிசிறு தட்டியது. ஒரு தேச துரோகியை அவன் செய்த பாவங்கள் உறங்க விடாமல் துரத்திக் கொண்டு வரும் கருணாகரா என்றான் வீரபாகு பற்களை கடித்தபடி. உன் ஆட்டம் முடிந்தது. மரியாதையாக ஆயுதத்தை போட்டுவிட்டு சரணடைந்து விடு. கருணாகரனின் பயம் கோபமாக மாறியது. ஒரு சாதாரண வீரன் என்னையே மிரட்டுகிறாயா? உன்னை கொன்றுவிட்டு நான் தப்பித்து விடுவேன் என்று கத்தியபடி தன் வாளை உருவி வீரபாகுவை தாக்கினான். அவன் ஒரு சிறந்த வீரன். ஆனால் மது போதையும் பயமும் அவன் கைகளை தள்ளாட வைத்தன. வீரபாகு அவனது ஒவ்வொரு தாக்குதலையும் எளிதாக தடுத்தான். அவனது வாள் வீச்சில் ஒரு புயலின் வேகம் இருந்தது. சில நிமிட போராட்டத்திற்கு பிறகு வீரபாகுவின் வாள் கருணாகரனின் வாளை தட்டிப் பறித்தது. அடுத்த கணம் வீரபாகுவின் வாள்முனை கருணாகரனின் கழுத்தில் பதிந்து நின்றது. உன் கதை முடிந்தது துரோகி என்றான் வீரபாகு. அதே நேரத்தில் கப்பல் தளங்களில் நடந்த சண்டையில் வீரபாகுவின் வீரர்கள் பாண்டிய ஒற்றர்களை வீழ்த்தி கொடுமுடியை சிறைப்பிடித்தனர். வெளியே தலைவாயிலில் நடந்த போரில் இளவரசர் இராச்சேந்திரரின் படை முழுமையான வெற்றியை பெற்றது. துரோகிகள் அனைவரும் கொல்லப்பட்டனர் அல்லது சிறைப்பிடிக்கப்பட்டனர். போர் ஓய்ந்தது. இளவரசர் இராச்சேந்திரர் துறைமுகத்தின் மையத்தில் வந்து நின்றார். தீப்பந்தங்களின் வெளிச்சத்தில் அவர் முகம் வெற்றியின் களிப்பில் ஜொலித்தது. அப்போது வீரபாகு கழுத்தில் வாள் வைக்கப்பட்டு கைகள் கட்டப்பட்ட நிலையிலிருந்த கருணாகரனை இளவரசரின் காலடியில் கொண்டு வந்து தள்ளினான். இளவரசே, உங்கள் கட்டளைப்படி இந்த துரோகி உயிரோடு பிடிபட்டான் என்றான் வீரபாகு. இளவரசர் தன் முன்னாள் தளபதியை அருவருப்புடன் பார்த்தார். உனக்கு இந்த மண்ணில் வாழும் தகுதி கூட இல்லை. உன்னை நம்பிய என் தந்தைக்கும் இந்த நாட்டிற்கும் நீ மாபெரும் துரோகமிழைத்து விட்டாய். கருணாகரன் தலைகுனிந்து அழுதான். சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டது. நாகப்பட்டினம் துறைமுகம் காப்பாற்றப்பட்டது. சோழர்களின் கடற்படை பெரும் அழிவிலிருந்து தப்பியது. இளவரசர் வீரபாகுவின் அருகில் வந்தார். அவர் தன் தோளிலிருந்த விலையுயர்ந்த பட்டுத் துணியை எடுத்து வீரபாகுவின் தோளில் போர்த்தினார். அது ஒரு மாவீரனுக்கு இளவரசரே வழங்கும் பெரும் மரியாதை. நீ இன்று இந்த நாட்டை காப்பாற்றிவிட்டாய் வீரபாகு. உன் புகழ் இந்த துறைமுகம் உள்ளவரை நிலைத்திருக்கும் என்றான் இளவரசர் பெருமிதத்துடன். வீரபாகு தலைவணங்கினான். அவன் மனதில் ஒரு பெரும் நிம்மதி. தன் முதல் கடமையை அவன் வெற்றிகரமாக முடித்துவிட்டான். ஆனால் அவன் போராட்டம் இன்னும் முடியவில்லை. அவன் கண்கள் வடக்கை நோக்கின, தஞ்சையை நோக்கின. அங்கே சூழ்ச்சி வெளிப்பட்டு விட்டது என்பதை அறியாமல் மாமன்னர் ராஜராசர் அந்த முழு நிலவு இரவின் வழிபாட்டிற்காக பெருவுடையார் கோவிலுக்குள் நுழைந்து கொண்டிருந்தார். நாகப்பட்டினத்தில் புயல் ஓய்ந்திருந்தது. ஆனால் தஞ்சையில் உண்மையான புயல் அப்போதுதான் தொடங்கவிருந்தது. இந்த சோழ நாட்டின் காவலன் எனும் நமது பெரும் பயணத்தில் நீங்கள் எனக்கு அளித்து வரும் ஆதரவு என் கரங்களிலுள்ள வாளை விட வலிமையானது. உங்கள் ஒவ்வொருவரின் பாராட்டுகளும் போர்க்களத்தில் நான் கேட்கும் வெற்றி முழக்கங்களை போன்றவை. நீங்கள் தரும் வரவேற்பு எங்களை மெய்சிலிர்க்க வைக்கிறது. நமது ஃபேபிள்ஸ் படைப்பிரிவின் உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ளுங்கள். ஆம், திரையில் தெரியும் அந்த சப்ஸ்கிரைப் எனும் சிவப்பு பொத்தானை அழுத்தி நமது படையில் சேருங்கள். நன்றி.